வெல்கம் டு த பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா TVS XL 100ல் வர கரண்ட் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். வாங்க என்னன்ற வீடியோக்குள்ளே போகலாம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா யூடியூப்பில் உள்ள சர்ச் டேப்பில் பைக் எலக்ட்ரிஷியன் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனல் டிஸ்பிளே ஆகும். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. இப்போ இந்த XL 100ல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கரண்ட் கம்ப்ளைண்ட்டுக்காண்டே வரல. வந்தது பார்த்திங்கன்னா வண்டி வந்து இன்ஜின் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்ஜின் ஃபுல் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. இன்ஜினில் அதாவது இக்னிஷன் ஸ்பார்க் வரவே இல்லை. ஸோ இக்னிஷன் ஸ்பார்க் வரவே இல்லைன்னொடனே அவங்க காயிலெலாம் நம்மகிட்ட கழட்டி கொண்டு வந்தாங்க. காயிலை கழட்டி கொண்டு வரப்போ இது வந்து டிசி இக்னைட்டர்ன்றனால டிசி இக்னைட்டர் நம்ம செக் பண்ணியாச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் காயில் செக் பண்ணால் பிக்கப் காயில் நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இது ரெண்டு தான் அந்த இதில் இக்னிஷன் ஸ்பார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில் அசம்பிளியை பார்த்தேன். இந்த காயில் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் 12 கோர் வரும். அந்த 12 கோரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் வந்து ஒரு ஏசி கரண்ட். அது வந்து ஒரு ஹாஃப் வேவ் காயில், ஒன்று பாடி எடுத்தாயி ஒன்று அவுட்புட் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா 12 போல் வந்து 12 போல்லேருந்துமே ஏசி கரண்ட் தான் வரும், சிங்கிள் வயரில் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் வரும். ஸோ அந்த எல்லோ கலர் வயர் வந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் கொடுத்து, ரெகுலேட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வயராக வரும். ஆரஞ்சு கலர் வயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இக்னைட்டருக்கு போகும். ஸோ இக்னைட்டருக்கும் போகும், ஹாரனு இண்டிகேட்டர் மற்ற எல்லாத்துக்குமே போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலராக வந்து ஹெட்லைட்டுக்கும் போகும். ஸோ இந்த 12 போல் காயிலிருந்து தான் மொத்த அவுட்புட்டும் போகும் காயிலுக்கு. ஸோ இந்த 12 போல் காயிலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புல்லர் போட்டு கழட்டுறேன்ட்டு அந்த ஸ்டெடிக்கு பதிலாக ஒரு போல்ட்டை போட்டு கழட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெடிக் போட்டு கழட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த 12 கோர் காயிலில் வந்து அடிபட்டுருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அந்த 12 கோர் காயிலில் வந்து அடிபட்டது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க இன்ஜின் கழட்டி மாட்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்குமே தெரியலை. ஒரு அடிபட்டது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மிச்ச வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 12 கோரில் வந்து டேமேஜ் ஆனனால தான் நமக்கு கரண்ட் வரல. ஸோ இந்த 12 கோர் காயிலில் வந்து டேமேஜ் ஆச்சுனால் இந்த XL 100 கிக்கர் மாடலில் வந்து கரண்ட் வரவே வராது. ஸோ அதுக்கடுத்து வந்து செல்ஃப் மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 12 கோரில் டேமேஜ் ஆச்சுன்னா வண்டி ஓடும், ஆனால் சார்ஜிங் ஏறாது, பேட்டரியில் உள்ள சார்ஜ் வரைக்கும் ஓடி நின்றும். ஸோ இது மிச்ச வண்டியிலலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த காயில் அடிபட்டிருந்தாலுமே நமக்கு வந்து வண்டி ஓடும், ஆனால் பேட்டரி சார்ஜிங் இருக்க வரைக்கும் ஓடும், நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இந்த XL 100 கிக்கர் மாடலில் வந்து இந்த காயிலில் வந்து நீங்கள் இன்ஜின் கழட்டி மாட்டுறப்பையோ ஏதாவது காயில் கோளாறுன்ட்டு கரண்ட் வரலப்பன்றப்ப இது ஒரு புல்லர் கரெக்டான ஒரு சூட்டபிள் இல்லாத புல்லர் போட்டு கழட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த காயில் அடிபட்டுச்சுன்னா கரண்ட் வராது. ஸோ அதுக்குரிய அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்துச்சு குறிப்பிட்ட காலத்தில். அதான் இது ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டோம்னா நிறையாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இந்த காயில் மட்டும் XL 100 கிக்கர் மாடலில் மட்டும் இந்த உள்ள மேக்னெட் ஸ்டேட்டர் காயிலை கழட்டுறப்ப ரொம்ப கவனமாக கழட்டுங்க. கரெக்டான சூட்டபுளான ஒரு டூல்ஸை வந்து வாங்கி வச்சு கழட்டுங்க. ஏன்னா இது வந்து அடி ஆயிடுச்சுன்னா இது 750-800 மேலே வருது. ஸோ வந்து நீங்கள் அதை வந்து பார்த்து கழட்டுங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து தான் இந்த கரண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி தான் இக்னைட்டருக்கும் ஹெட்லைட்டுக்கும் ஹாரனுக்காக இருக்கட்டும் இண்டிகேட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காயிலை கழட்டுறப்ப கவனம் தேவை. ஏன்னா இதுலேருந்து தான் ஒரு டயோட் கொடுத்து நம்ம அந்த டிசி இக்னைட்டருக்கு ஒரு டிசி சப்ளை கொடுத்து ஒரு நமக்கு இக்னிஷன் ஸ்பார்க் வருது. அதனால் இந்த காயில் வந்து ரொம்ப முக்கியம். அப்படி கரண்ட் வரலைன்னா ஃபஸ்ட்டு இந்த காயிலில் வந்து அந்த எல்லோ ஒயரை வந்து நீங்கள் கிக் பண்ணி பாடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கரண்ட் வருதா இல்லையான்னு ஒரு செக்கும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேட்டர் காயில் அசம்பிளி வந்து பார்த்திங்கன்னா கழட்டுறப்ப ரொம்ப கவனமாக கழட்டுங்க. ஏன்னா குறிப்பிட்ட காலத்தில் நிறையா வந்துச்சு, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பைக் எலக்ட்ரிஷியன் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.